வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய துளசி மாடத்தை வந்து புதுசாக மாற்றியாச்சு. அந்த இடத்தையே வந்து ஒரு குட்டி பிருந்தாவனம் மாதிரி அழகாக வந்து மாற்றியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம குட்டி பிருந்தாவனம் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் நம்ம துளசி மாடம் வந்து வச்சுருந்தேன். துளசி மாடம் வச்சு நான் 4 வருஷம் ஆச்சு. ஆல்ரெடி ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அடிக்கிற வெயில் மழைக்கெலாம் அந்த பெயிண்ட்லாம் உறிஞ்சு ரொம்ப நெகட்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் செவ்வாய் வலிக்கு நல்லா மஞ்சள் தடவி வச்சு குங்குமம் வச்சுருக்கும் போது கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. கீழே வந்து செங்கல் கல்லாம் வச்சுருக்கேன். அது வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கணபதி ஹோமம் பண்ண கல். அதை மேலே வந்து நான் வந்து துளசி மாடம் வச்சுருக்கேன். இந்த செவர்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நான் பூச்செடிகள்லாம் வச்சுருக்கேன்னா மழை வந்து பெய்யும் போது இந்த தொட்டியில் பட்டு மண் ஃபுல்லாக செவத்தில் அடித்து செம்மண் மாதிரி பிடிச்சி போய் அசிங்கமாக இருந்துச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. டோட்டலாக அந்த இடத்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. ஃபுல்லாக வந்து இப்படி இருக்க இடத்த எப்படி மாற்றலாம் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு துளசி மாடத்தை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தேன். அதை வந்து உறிஞ்சு அங்கங்கே திட்டாக இருந்துச்சு. நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஆல்ரெடி நான் என்ன நினச்சேன்னா அந்த துளசி மாடத்தையே மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு தூக்கி போட மனசு வரல. ஏன்னா அந்த 4 வருஷமாக வந்து இதில் வந்து பூஜை பண்ணி வச்சுருக்கோம். அதை போய் தூக்கி போடுறதா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் சரி ஓகேன்னு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணேன். ரொம்ப அழகாக மாறிடுச்சு. இப்போ புது தொட்டியாக மாறிடுச்சு. பார்த்தீங்களா, நம்மளோட துளசி மாடம் வந்து புதுசாக வாங்கின மாதிரி இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்காகவே ஒயிட் கலரில் ரவுண்டாக பெயிண்ட் பண்ணிட்டு நடுவில் வந்து ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணேன். பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக மாறிடுச்சு. ஃபுல்லுமே இது மாதிரி வந்து நான் வந்து சுற்றி வந்து தொட்டி ஃபுல்லுமே சுற்றி இது மாதிரி அடிச்சுட்டு கீழே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நம்மளுடைய துளசி மாடம் புதுசாக வாங்கினா எப்படி இருக்குமோ அது மாதிரி மாறிடுச்சு. எப்போதுமே பழசு நினச்சி எதையுமே நம்ம ஒதுக்கிடக்கூடாது. இந்த மாதிரி புதுசாக மாற்றலாம் அப்படின்னு ரொம்ப நாள் யோசித்த மாதிரியே மாற்றியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய சுவர் ஃபுல்லுமே வந்து ரெட் கலர் ஆயில் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து மழை பெஞ்சு நம்ம சகதி அடித்தா கூட நம்ம தண்ணி வச்சு தொடச்சி விட்டுறலாம் நீட்டாக அப்படிங்கிறதுக்காக ஆயில் பெயிண்ட் அடிச்சிட்டேன். இதில் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நம்ம போடுற கோலம் ஒழுங்காக வருமா வராது. ஆல்ரெடி கோலம் போட்டு ஸ்டிக்கர் விற்கிது, அதை வாங்கி ஒட்டிடுவோம் அப்படின்னு அந்த ஸ்டிக்கர் தான் எடுத்திருக்கேன். இந்த மேடையை வந்து ஹஸ்பண்ட் வந்து சிமெண்ட் வச்சு பூசி கொடுத்தாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டேன். இதுவும் வந்து பார்க்க சூப்பராக மாறிடுச்சு. இந்த கோலம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டவுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 2 கலரில் இருந்துச்சு. ஒன்று மெரூனில் ஒயிட் கோலம் போட்ட மாதிரி இருந்தோம். இன்னொரு கலரில் எல்லோ கலரில் கோலம் போட்ட மாதிரி இருந்துச்சு. எது ஒட்டுதுன்னு கன்ஃபியூஸாக இருந்துச்சு. சரி ரெண்டையுமே ஒட்டுறா அப்படின்னு 1 பை 1 வந்து ஒட்டிட்டேன். ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு இந்த இடம். ஏன்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸுங்கும் போது வந்ததுமே பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு. எனக்கு மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு இந்த இடத்த மாற்றணும். இப்போ தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மாறிடுச்சு. அந்த ரெட் கலர் மேடையில் வந்து நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் பண்ண துளசி மாடம் வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம துளசி மாடம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடம் வந்து எம்டியாக தான் இருந்துச்சு. பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த மாடத்தில் எதுவுமே செய்யாமல் இருந்தேன். அப்புறம் எல்லோ கலர் பெயிண்ட் வச்சு ரவுண்டாக போட்டுட்டு நடுவில் சொஸ்திக் மாதிரி வரைஞ்சி விட்டேன். அது பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ துளசி மாடம் வைக்கிற இடத்துல வந்து புல்மேட்டு போட்டு அது மேலே துளசி மாடம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு புல்மேட்டு வந்து அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது மேலே வந்து இப்போ அழகாக துளசி மாடத்தை எடுத்து வச்சுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா பச்சை பசேன்னு அதில் அழகாக துளசி மாடம் எடுத்து வச்சாச்சு. துளசி மாடத்துக்கு கீழே வந்து நம்ம விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதனால் இந்த இடத்துல வந்து நான் வந்து சின்னதாக ஒரு விநாயகர் வச்சு எப்போதுமே வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பெரிய விநாயகர் வாங்கியிருக்கேன். அவரையும் இந்த இடத்துல வந்து எடுத்து வச்சிடலாம். அதுக்காக 2 பக்கம் பார்த்திங்கன்னா 2 செங்கல் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது மேலே வந்து பழைய டைல்ஸ் கல் இருந்துச்சு, அதை வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு செங்கல் மேலே வந்து அந்த டைல்ஸ் வச்சிடலாம். இந்த டைல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக இது மேலேயும் வந்து புல் மேட்டு வந்து விரித்து விட்டுருவோம் அப்படின்னு அழகாக புல் மேட்டு வந்து விரித்து விட்டாச்சு. இப்போ இன்னும் நல்லா இருக்குல்ல. இது மேலே வந்து ஒரு சின்னதாக மனை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம விநாயகரை வந்து இதில் எடுத்து வச்சிடலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா கோயில் திருவிழாப்போ வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்கார். ஜம்முன்னு உட்காந்துருக்கார் பாருங்கள். இப்போ இவருக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து எடுத்து வச்சிடலாம். எப்போதுமே சாமி ஃபோட்டோ சிலைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சா தான் அழகு. அதனால் அழகாக வந்து மஞ்சள் வச்சுட்டு அப்படியே குங்குமம் வந்து வச்சு விட்டுறேன். இவருக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம துளசி மாடத்துக்குமே ஒரு 3 இடத்துல வந்து அழகாக வந்து மஞ்சள் வச்சு அது மேலே குங்குமம் வச்சு விட்டேன்.
ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் யானை வைக்கிறது ரொம்பவே விசேஷங்க. அதுவும் தும்பிக்கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி இருக்குது, ஆனால் வெள்ளை யானை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷம். அதனால் 2 குட்டி வெள்ளை யானை வாங்கியிருக்கேன். நம்ம துளசி மாடத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. இதுவும் கோயில் திருவிழாவில் தான் வாங்கினேன். இந்த யானைக்குமே வந்து அழகாக வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு விட்டு 2 பக்கமும் விநாயகருக்கு 2 பக்கமும் வச்சிடலாம். உண்மையிலேயே சொல்லணும்னா வெள்ளை யானை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த தும்பிக்கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கணும். அழகாக வந்து எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணேன். இவருக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு இங்கே வச்சிடலாம். ஏன்னா புதுசு வந்துருச்சுன்னு பழசை மறக்கக்கூடாது இல்லையா? அதனால் இவரையும் இங்கே வச்சு வழிபாடு பண்ணலான்னு எடுத்து வச்சாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸ் கல் தான், அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கோலம் போடுறதுக்காக ரொம்ப நாள் ஆச்சு. அதையுமே வந்து இந்த இடத்துல வச்சுட்டு அழகாக வந்து நம்ம வந்து கோலம் போட்டு விட்றலாம். கோலம் போட்டுட்டு அது மேலேயும் வந்து சின்னதாக மஞ்சள் வச்சு அது மேலே ஒரு குங்குமம் வச்சு விட்றலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உருளி வந்து வச்சு பூ போட்டிருப்பேன். எப்போதுமே நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் 3 உருளி இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த பழைய விளக்குல ஒன்று இருந்துச்சு, அது மூடிலாம் உடஞ்சிருச்சு. சரி பழசாக இருக்குது, இதை வந்து ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம் நம்ம உருளைக்கு அப்படின்னு எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன ஃபுல் மேட்டு இருந்துச்சு, அதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாப்லர் பெண்ணை வந்து வச்சு அடித்து விட்டோம்னா இந்த இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சூப்பரான ஒரு ஸ்டாண்டு ரெடி ஆயிரும் நம்மளுடைய உருளி வைக்கிறதுக்கு. இந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ இது மேலே வந்து உருளியை வந்து எடுத்து அழகாக வந்து பூ போட்டுடலாம். வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி யானை உருளி இதெல்லாம் வைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய கண் திருஷ்டியை பூரா எடுக்கக்கூடியது தன்மை வந்து உருளைக்கு இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம வீட்டில் உருளையை சுற்றி இருக்கும். நம்ம துளசி மாடத்துலையுமே அந்த துளசி இலைகளுக்கு ஒரு 3 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வேறு பகுதிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்றேன். எப்போதுமே நம்ம வந்து துளசி மாடத்தில் வந்து மகாலட்சுமி தாயாரை நினச்சி வழிபாடு பண்ணும்போது நம்முடைய விஷ்ணு பகவானுமே நினச்சி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. மகாலட்சுமி தாயாரை மட்டும் வணங்காமல் விஷ்ணுவையும் சேர்த்து வணங்குறது ரொம்ப நல்லது. அழகாக வந்து இந்த இடத்துல ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம விநாயகருக்கு வந்து மாலை போடணும் இல்லையா? நம்ம வீட்டில் வந்து அருகம்புல் இருக்குது, அதெல்லாம் வந்து பறித்து எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு மாலை மாதிரி அவருக்கு கட்டி அவருக்கு போட்டுடலாம். ஏன்னா விநாயகருக்கு வந்து அவங்களுடைய அருகம்புல் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா? அழகாக வந்து அவருக்கு வந்து போட்டு விட்டாச்சு. சின்னதாக ஒரு கிரீடம் இருந்துச்சு, அதையும் வந்து இவருக்கு வச்சு அழகு பார்த்துடலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம விநாயகர் துளசி மாடம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ மங்களகரமாக அப்படி ஒரு கோயில் மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ தான் எனக்கு வந்து மனசு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்த ரொம்ப நாள் வந்து மாற்றணும்னு நினச்சேன். எப்படிலாம் மாற்றணும்னு நினச்சோன்னே அது மாதிரி வந்து மாற்றி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வைக்கிறதுக்காகவே இந்த விளக்கு வந்து மாடம் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளோட மீஷோவில் தான் வாங்கினேன். வாங்கி அழகாக அதை நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 2 பக்கமும் வந்து பாவை விளக்கு வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அழகாக வந்து நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி விட்டுறலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கிருஷ்ணர் இருந்தார் சின்னதாக, அவரையும் எடுத்து செங்கக்கல் வச்சு அது மேலே கிருஷ்ணர் பாத்தி விட்டுருக்கேன். குட்டி பிருந்தாவனம் வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சுல. இன்னும் இந்த இடத்துல பெரிய கிருஷ்ணராக வாங்கி வைக்கணும் ஒரு ஆசை இருக்குது. அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். அழகாக விளக்கேற்றியாச்சு. நம்ம தீப தூபம்லாம் காமிச்சு இந்த இடத்துல வழிபாடு பண்ணிக்கலாம். துளசி மாடம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வெறும் தரையில் வச்சு வழிபாடு பண்ணிடக்கூடாது. அதாவது நம்மளோட முழங்காலுக்கு மேலே உயரம் இருக்கணும். நம்ம நின்றோம்னா நம்ம முழங்காலுக்கு மேலே இருக்கணும் நம்ம துளசி மாடம் இருக்கக்கூடிய இடம். அதனால் ஒரு ஸ்டூல் போட்டோ இல்லை செங்கல் கல் அடிக்கையோ ஏதோ ஒரு உயரமான இடத்துல வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுவும் வீட்டில் துளசி வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய துன்பங்களை போக்கக்கூடியது துளசி அப்படிங்கிறனால சின்ன தொட்டியில் வச்சாச்சும் துளசி வளர்க்குறது ரொம்ப நல்லது. நம்ம காலையில் சாயங்காலம் பூஜை பண்ணால் ரொம்ப சிறப்பு. இல்லை நான் சாயங்காலம் நேரத்தில் ஒரு விளக்கேற்றி வைக்கலாம். செவ்வாய் வெள்ளிக்கு வந்து சிறப்பாக ஒரு பூஜை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு நல்லதுங்க. அதுவும் வீட்டில் துளசி வளர்க்குறது ரொம்ப நல்லது. அந்த காற்றை சுவாசிக்கிறதே நம்ம அதிக மருத்துவ குணம் வந்து துளசியில் இருக்குது. நம்ம சளி தந்தாலும் இருக்கா 2 இலைகள் போட்டால் போதும், ரொம்பவே நல்லது. அதுக்காக பூஜை பண்ணுற தொட்டிலேருந்து
இலையில பறிச்சிடக்கூடாதுங்க, அது பாவம். நம்ம தனியாக ஒரு தொட்டியில் வந்து துளசி வச்சு வளர்த்துட்டு நம்ம வந்து இப்போ பூஜை பண்ணும்போது தண்ணியில் வந்து துளசிலாம் போடுவோம்ல, அதுக்கு பறிச்சுக்கலாம். நம்ம சளி தொந்தரவுக்கு வேணும் அப்படின்னா 2 இலையில பறிச்சுக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா துளசி வச்சு வழிபாடு பண்ணலாம், இல்லையா வீட்டுக்கு பின்னாடி கொல்லைப்புறத்தில் வச்சு துளசி பூஜை பண்ணி வழிபாடு பண்ணலாம். அந்த காலத்துலலாம் கொல்லைப்புறத்தில் தான் துளசி மாடம் வச்சுருந்தாங்க. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு கொல்லைப்புறம் ஏதுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் சரி தான். கொல்லைப்புறமே இப்போ இருக்க வீட்டுக்கெலாம் கிடையாது. அதனால் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பக்கம் துளசியை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது. துளசி வந்து நல்லா செழித்து வளரணும் பார்த்திங்கன்னா, தொட்டியில் இருக்கிற செடியில் வரும் பார்த்திங்களா, பூ பூக்கும் இல்லையா, அப்போ அந்த பூ பூத்த உடனே அந்த பூவை வந்து தனியாக கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து துளசி வந்து நல்லா செழித்து வளரும். அந்த பூவை வந்து நம்ம கட் பண்ணாமல் அப்படியே விட்டோம்னா அதோட வளர்ச்சி வந்து அதோடய நின்று போயிடும். அதனால் அந்த துளசியில் பூ பூத்ததுமே அந்த பூவை மட்டும் கட் பண்ணி விட்ருங்க, நல்லா வளரும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எப்படி இருக்குது, நம்ம குட்டி பிருந்தாவனம் எப்படி இருக்குது, பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.